ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஸ்டெஃபனி கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுசாக பண்ண போகிறோம். புதுசாலாம் இல்லை, அதாவது அது உல்ட்டா பண்ண போகிறோம். உல்ட்டானா அதில் வந்து நம்ம சிஎஸ் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். இதில் வந்து நம்ம பிஆர் பிளேயிங் வந்து ஃபஸ்ட் எடுத்து போட்டிருப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சிஎஸில் வந்து மாஸ்டர் அடிச்சுட்டு தான் நம்ம பிஆர் பக்கமே எட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சிஎஸில் வந்து மாஸ்டர் அடித்தாச்சு. என்ன ஒன்று, அந்த மாஸ்டர் வந்து ஐயா வந்து நல்லா ப்ளே பண்ணதுனால வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. 49லேருந்து ஜம்ப் அடிச்சிட்டோம். 50க்கு ஜம்ப் அடிச்சதுனால எனக்கு ஒரே அப்படி ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ போச்சே, இது வேறு வீடியோ எடுத்து நம்ம போடணுமே, சப்ஸ்கிரைபர்லாம் கத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரே பதட்டமாகிடுச்சு. கிழிக்க போகிறாங்க என்னென்ன சொல்லிவிட்டு இவன் பாருங்கள் மாஸ்டர் அடித்த வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதனால் அது போட முடியாமல் போயிடுச்சு மக்களே. அதனால் அதில் இருந்தாலும் நம்ம அடிச்சிட்டோம். எப்படியோ இப்போ பிஆர் குறைச்சி வரதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு மேட்ச் நம்ம போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் இதுக்கு மேலே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இறங்கியிருப்போம். குதித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கண்ணி இல்லாத இடமா, நான் தான் இறக்கி விட்டேன். கண்ணி இல்லாத இடமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 பேர் ஒருத்தனாக இருந்தால் கூட பரவாயில்ல மக்களே. இங்கே பாருங்கள், கன் எடுத்துகிட்டு ஓடுறேன். இந்த புல்லட் வேறு எடுக்காமல் போயிட்டேன்னா அதனால் திருப்பி வந்து பாருங்கள், ஐயோ இந்த லேடி வேறு சிங்கிளாக நான் இருந்திருந்தேன். அப்படி அவங்கள என்ன பண்ணுறது, அப்படி எப்படி சொல்கிறது, ஏதோ பண்ணி விட்டுருப்பேன் மக்களே. அவனை எப்படி சொல்கிறது, கச்சாமச்சான்னு ஏதோ ஒன்று அவங்கள பண்ணி விட்டுருப்பேன். ஆனால் இருந்தாலும் வந்து என் ஸ்குவாடு தனித்தனியாக கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டானு. இங்கே பாருங்கள், இவனுங்க எல்லாத்தையும் மாற்றி இந்த ராக்லி, மிஸ்டர் டோட்டல் பாய், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய 2 அன்பு தம்பிங்க. அண்ணன் வானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி கத்துறேன். நான் மாட்டுக்கும், டேய் என்னை போய் ரிவைவ் பண்ணுங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்லிக்கிட்ட தான் மக்களே கத்துவேன். போய் ரிவைவ் பண்ணுறான்னு கத்துற மக்களே. கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் ஏதோ புதுசாக இறங்கல பிளேயர் மாதிரி போயிட்டு ரிவைவ் பாக்ஸை தேடிட்டு இருக்கா மக்களே. அதுதான் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அது ஒரு சில பேர் கடன் சொல்லுவீங்க, ஒரு சில பேர் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரிவைவ் பாக்ஸ். நானே மோஸ்ட்லி கடன் தான் சொல்லுவேன். இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரிவைவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இது பாருங்கள், தேடுறான் பார்த்தீங்களா, திட்டி விட்ருவோம், கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துருப்பேன். 600 டோக்கன் 400 டோக்கன் ஏதோ பண்ணி விட்டான். உள்ளே வந்துட்டோமா, உள்ளே வந்து நம்மளை அப்படியே எப்படி சொல்கிறது, கசமசா ஆச்சு, கயாமையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம சொல்லிட்டு போகிற மக்களே. இருக்கிற கன்று, அதாவது எப்படி சொல்கிறது, எந்த கன்று எடுத்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள அப்படியே மண்டையிலே கொட்டி விட்டுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா அதை எப்படி வேணாலும் சொல்லலாம் மக்களே. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஐயோ கொஞ்சம் கடுப்பாக தான் மக்களே இருக்கும். என்ன பண்ணுறது, எனிமி கண்ணில் மாட்டினா கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பாக இருக்கும் மக்களே. விறுவிறுப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் வேறு எப்படி இருக்கும், வேறு எல்லா மாதிரியும் இருக்கும் மக்களே. கொஞ்சம் என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஐயா வந்து ஐஸ் வாட்டர் தான் அதிகமாக குடிப்பேனா, அதனால் வந்து கோல்டு வந்து அஃபெக்ஷன் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும், அதனால தான் டொருன்னு ஈத்துக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது மக்களே. வேறு ஒன்றும் இல்லை. எனக்கே ஒரு மாதிரி இங்கே எனிமி இருப்பான். எங்கடா இல்லைடா, நம்மள்ட்ட ஒரே ஒரு க்ளோல் தான் மக்கள் இருக்கும் பாருங்கள். நானும் சொல்கிற இது, டே எனிமிடா வாங்கடான்னு கத்துவேன், வந்து ஓசிக்கல் எடுத்துறானோ. அதுதான் கடுப்பாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்களா, நான் இவ்வளோ டேமேஜ் கொடுப்பேன் பார்த்தீங்களா. எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா திடீர்னு இதுக்கு போயிட்டு, அதுக்கு பேசாமல் என்ன வேறு எவனாச்சும் எனிமி பார்த்து அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. பேக்கப் கொடுங்கடான்னு கொடுமைக்கு வந்து கில்லு எடுத்துகிட்டு போகிறோம் மக்களே. நான் என்றைக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கேண்ணா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. பேக்கப் கொடுத்தா பேக்கப் மட்டும்தான் கொடுப்பேன். ஏதோ தவறி ஃபயர் பட்டனில் ஸ்கோப் போட்டு ஃபயர் பட்டனை அடித்து, ஃபயர் பட்டன்லேருந்து நான் ஃபயர் பட்டனில் கை வச்சுருவேன் தெரியாதனமா, அதாவது பேக்கப் கொடுக்குறேன்ற பேரில். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனிமி மேலே பட்டு அவன் டவுன் ஆகிடுவான். அந்த சமயத்தில் என் மேலே என் டீம்மேட்லாம் காண்டாகிடணும். இதுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாத ஒரு செயலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைச்சல் ஆளாக மாதிரி பேசணுங்க. ஏப்பா நல்ல சாப்பாடு மக்களே. அதாவது வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு வந்துட்டு ப்ளே பண்ணுறதுனால தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஒரு பக்கம் வேறு கோல்டு வேறையா, அது வேறு ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. சரி இவனுங்க அந்தாண்ட இது அடிச்சுட்டு கிடந்தானுவ, எப்படி இருந்தாலும் போகிறதுக்குள்ளே அந்த ஒரு அப்பாவி பூச்சி பிடிச்சி 4 பேர் அடிப்பானுங்க, 3 பேர் அடிப்பானுங்க. எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பாலத்தில் ஒத்தையடி பாதையில் ஊரு நான் மட்டும் ஓடையிலனா ஓடலை ஓடுறது, ஓகேவா. இப்போ வந்து நீச்சலுக்கெலாம் சாங் எதுவும் தெரியும், சாரல் அடிக்குது தக்கச்சிக்கு
அது வந்து மழை பெஞ்சதான் மக்களே. இப்போ வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சதுனால தானே ஆற்றுல தண்ணி ஓடுது. அதனால் அதுவும் எதுவும் நம்ம வந்து சிங்க் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ரொம்ப பேச முடியல மக்களே, வாய்ஸ் அதாவது ஒன்று சொல்கிறது கோல்டு ஓவராக இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் முடியல, ரொம்ப கேராக இருக்குது மக்களே. உடம்பே சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, எனக்கு தெரியாத எதுவும் இல்லை, அப்படி தானே? அப்படி தான் மக்களே. இங்கே எப்படி இருந்தாலும் வண்டியை போட்டு விட்டு நம்ம அதோ திசை திருப்பி விட்டுருணும். அங்கே ஒரு ட்ராப் மாதிரி போட்டு இங்கே ஒரு ட்ராப் மாதிரி போட்டால் அது 2 ட்ராப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருவோன்னா நம்ம ரூட்டில் போய்ட்டு நம்ம ட்ராப் அடிச்சிக்கலாம் மக்களே. ட்ரக்கு வந்துருச்சு, ட்ரக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு இப்போ எப்படி சொல்கிறது, சொயிட்டுன்னு சொயிட்டோம். 4 சொயிட்டு இல்லை, 3 சொயிட்டு இல்லை, 4 சக்கரங்க. இது எத்தனை சொயிட்டு வேணாலும் சொயிட்டலாம், நம்ம மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சொயிட்டோம். வண்டியில் டீசலே காலியாக வர வரைக்கும் அது எப்படி தான் தெரில, நானும் ஓட்டுறேன் டீசல் காலியாக மாட்டேது மக்களே. இப்போ ஏதோ அது ஆட்டோ பைலட், நம்ம என்ன ஏரோப்ளேனை மக்களே ஓட்டுறோம், ஆட்டோ பைலட். அடா பாவீங்களா, ஆட்டோ டிரைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்டா. இங்கே ஒருத்தன் வந்துட்டாங்க, இவனை சொல்லுங்க, இல்லைடா அடா அப்பா நல்ல வேலை அவன் டவுன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கவர் போடல, பவர் போடல, கவர்னால் க்ளோவல் போடலன்னு சொல்ல வந்த மக்களே. கொஞ்சம் ரைமிங்காக இருக்குமே, கவர் போடல இது பவர் போடல அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. நீலாம் வந்து ஷவரில் குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவரில் குளிக்கிறவன் பவரை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மளும் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லை, இது நம்மளுடைய ஓன் டைலாக். கவரும் போடல, பவரும் போடல, கவர்னால் க்ளோவல், ஓகேவா? அதை நீங்கள் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. டோக்கன் எல்லாம் வச்சுக்கிட்டு யாருன்னே தெரியாதுங்க இந்த பிள்ளை, இவங்க கூட நம்மளை ரிவைவ் பண்ணுறாங்க. பாருங்கள், கன்னோட ரிவைவ் பண்ணிருக்காங்க. போன டைம் அவனும் தான் பண்ணானே, பிஸ்டலோட பண்ணியிருக்காங்க. பண்ணத்தான் கன்னோட பண்ணுறதில்ல. போன டைம் பண்ணியிருந்தா கூட ஏதோ, ஆமாம் ஏதோ பண்ணியிருந்தா கூட அப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூட் பாக்ஸ் இங்கே தான் இருக்கும். ஒரே ஒரு கிலோ தான் எடுத்துருக்குமா, இங்கே தான் இருக்கும் மக்களே. அற்புதம். இங்கே இல்லை இங்கிட்ட இருக்குமா? இதே தான் M14 ப்ளஸ் ஒரு டபுள் பேரல், இதெல்லாம் தான் நம்ம லூட்டு. நம்மளுடைய கன்று பார்த்திங்கன்னா M14 ஃபுல் லெவலில் போச்சு ப்ளே பண்ணணும், அப்படி இல்லைனா MP5 ஃபுல் லெவலில் போச்சு ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன ப்ளே பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் பேரல் ஓகே, அப்புறம் ஸ்கேர் ஃபுல் லெவலப்பு, இது எல்லாத்தையும் தான் வச்சு மக்களே. MP40 ஃபஸ்ட்டில் எடுத்து ஆடுவேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பவர் குறைச்சி விட்டானுவேன். ஹார்ட்டில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூதையை ரிவைவ் பண்ணோம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கார் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வந்து கார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்துடும். எப்படி கார் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக கிறுகிறுப்புன்னு சொல்லி, கிறுகிறுப்பு இல்லை விறுவிறுப்பாக ஏறிடும் மக்களே. ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்தே நம்ம டேமேஜ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேமேஜ் இல்லை கில்லே அடிக்க பார்ப்பேன். இருந்தாலும் அவன் முன்னாடி போய் முந்திக்குவான். அப்படி இருந்தாலும் விடமாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு ஸ்கோப் போட்டு நான் அப்படி சொல்கிறது தக்காளியை நசுக்கின மாதிரி நசுக்கியிருப்போம் வச்சுக்கல. தக்காளியோ சுண்டலியோ அதுக்குள்ளேயே நம்மளால் டவுன்ன்றோன்னா நம்மளால் ரிவைவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளால் அடிக்கிறான்ல அவனை போய் முதல்ல நம்ம டவுன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கப் கொடுக்கணும். அதான் மக்களே வந்து என்னுடைய கேம் பிளே. ஐயோ வாய் வேறு கோல்டு ஒரு பக்கம் இருக்கிறதுனால வாய் இதாகுது. எங்கே ஓடுற யாழ் அடிச்சுட்டு நீ எங்கே அவ்வளோ சீக்கிரம் ஓடுற? பரவாயில்லைங்க, அதுக்குள்ளே நம்மளால் ரிவைவ் பண்ணாங்களா இல்லை அவனே ஏஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். திறமைசாலியான பையன். இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வேணும். ஏன் நான் நம்மளே ரிவைவ் பண்ணுறான், அவனும் புத்திசாலி தரமாக. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்ல மாதிரியாக பேசுகிறேன். நல்ல வேலை டீம்மேட்டை கார் விட்டு ஏற்றி சாவடிக்கிற மாதிரினா எல்லா டீம்மேட்லேயும் இப்படி தான் பண்ணுவானுங்க. லூட்டுக்கோசரமே என்ன பண்ணுறோன்னு கார் விட்டு ஏற்றி சாவடிச்சிடணும். நீடு போட்டும் வெடித்து நம்மளே சாகிற மாதிரி, அதாவது டீம்மேட் சாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பண்ணுவானுங்க. ஃபஸ்ட்லாம் லேண்ட் மைன் வச்சா நம்ம டீம்மேட்டுக்கும் வந்து ஓல்டு பிளேஸுக்கு தெரியும், நம்ம டீம்மேட்டுக்கு வந்து இதாகும். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, புரியுதுங்களா? இங்கேருந்து அடிப்போம் டேமேஜ். நில்றா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கம்மா. ஏம்மா நானும் கில் அடிச்சுட்டு வந்து எப்படி சொல்கிறது, ரேங்க் புஷ் பண்ணுறதுல இங்கே அவனை அடிச்சிட்டான்டா. கொஞ்சம் பேச விட்றீங்களாடா? இவனுங்க பாருங்க, ஒருத்தன் இந்த ராக்லின்றவன் வந்து மிஸ்டர் டோட்டல் பாய் கூட ஏதோ வந்து எப்படி சொல்கிறது அண்ணனுக்கு பேக்கப் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வந்து அடி வாங்கி சேர்த்துருவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ 3 கில் அடிச்சிருக்கோம் மகளே. அதுவே போதாது தான். இருந்தாலும் அவன் பாருங்க காரில் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம சீக்கிரம் சேர்த்துறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி வந்து ரிவே பாக்ஸ் கிட்ட தான் இருக்கான். அதனால் சீக்கிரம் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கலாம். உடனே புள்ள ரிவே பண்ணிட்டான். எல்லாம் ஒரு பிளான் தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அப்படியே இறங்கணும். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம லூட் பாக்ஸுக்கிட்டே இருக்கணும். லூட் பாக்ஸுக்கிட்டே இறங்கி, ஏன்னா அது வந்து M14 ஃபுல் லெவலப்பு. ஏமா கரின்னு அவங்க அப்போ நான் தருவான், சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அது வாங்கி ட்ராப்பில் கிடச்சா அது லக்கு இல்லையா, நம்மளா சிப்பு அந்த கன்னை வந்து லெவலப்பே இல்லாமல் பொறுக்கி அதை எடுத்து சிப்பு வாங்கணும். சிப்பு கிடைக்கலனா சிப்பு போய்ட்டு கடையில் வாங்கணும். என்னென்னமோ பண்ணி அதை ஃபுல் லெவலில் போட்டு
முட்டியாக எப்படி சொல்கிறது, முட்டியே செத்துருவோம் மக்களே. அது போடுறதுக்குள்ளே ஃபுல் லெவலில் போடுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குன்னு. எப்படி நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு 8 மணிக்கிட்டோ 9 மணிக்கிட்டோ இது நம்ம மாட்டுக்கு போட்டுக்கிட்டே போ. இங்கே ஏதாவது ஒரு வயலில் லூட் பாக்ஸ் இருக்குது, பவரோடு இருக்குது, க்ளோவல் கிடச்சிச்சு. ஏன்னா அதில் பவர் இருக்கிறதுக்கு ஒரு லூட்டு கூட வேணாம். அதில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த க்ளோவல் இது சிம்பிள் எரியுதில்ல, அது லைட்டு மாதிரி, அது ஏதோ ஒன்று எரியுது. அது எதெல்லாம் ஒன்று பார்த்துருக்கேன் மக்களே, அது என்னன்னு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இருந்தாலும் அதில் வந்து ஏதோ நம்ம அந்த லூட் பாக்ஸுக்கோசரம் கிட்ட போனோம்னு வச்சுக்கலாம், அடித்தவனு கூட அந்த லூட் பாக்ஸில் ஒரு சில டைம் அந்த க்ளோவல் இது கிடைக்காது, ஒரு க்ளோவல் கிடைக்காது. க்ளோவெல்லாமே எனக்கு கீழே போயிருக்கும். 30 க்ளோவல் 35 க்ளோவெல்லாம் வச்சுட்டு ப்ளே பண்ணுவோம் மக்களே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மாற்றிட்டானுங்க. அப்டேட்டுன்ற பேரில் அசிங்கமாக விட்டு பழைய பிளேயர்லாம் வெளியே தள்ளி விட்டீங்களாடா. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். 4x ஸ்கோப்பு தாடா 4x ஸ்கோப்பு தாடான்னு கத்திரி கிடப்பேன். ஏன்னு கேளுங்களேன், 4x ஸ்கோப் இருந்தால் எனிமி உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கலாம், திடீர்னு வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்து நீடு போட்டு போயிருங்க, கில்லி கிடையாதான்னு பார்ப்போம். போடுற நீ அற்புதமாக வந்துங்க அடிச்சதுடா. அப்படி லாட்ரி ஷீட் மாதிரி ஒன்று தூக்கி போட்டனாங்காட்டியும் அப்படி வெடிகுண்டு முருகேசனாக மாறிய தருணம் இது. வந்து எப்படி சொல்கிறது, பாம் பக்ரி ஒரே பாம் தான், ஒருத்தன் தான் க்ளோஸு, ஸ்குவாடெல்லாம் க்ளோஸ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. தூக்கி போட்டதில் ஒருத்தன் செத்தானே, அதுவே போதும். ஆக்சுவலாக நான் வந்து எப்படி சொல்கிறது, நீடில் அவன் அந்த நாய் வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம போய் நீடு கரெக்டாக நம்ம நீடு போட்டோம்னா இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங், ஒரு கணிப்பு, நம்மளுடைய கணிப்பு வந்து என்றைக்குமே தப்பானதே இல்லை மக்களுக்கு. உண்மைதான், ஏன்னா அது வேணால் உண்மைதான். தெர்மால் ஸ்கோப்பை தான் வச்சு இது பண்ணிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கும். 4x ஸ்கோப்பாக இருந்தால் அற்புதமாக இருக்கும். நானும் அது எப்படி தான் தெரியல மக்களே, அவனுங்க அடித்தா மட்டும் நம்ம எப்படி சொல்கிறது, ட்ரக்கிலேருந்து ஜீப்லேருந்து கார்லேருந்து அது ஏதோ ஒன்றும் தண்ணியில் போவோமே, அதுலேருந்து எதுலேருந்து அவனுங்க அடிக்கிறதுலாம் நம்ம மேலே படும். ஆனால் நான் மாஞ்சிக்கிட்டு அடிப்பேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது போகாது. அது ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்குள்ளே இன்னும் அப்படி உறுத்திக்கிட்டே இருக்குது. அது பவர் சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. அதை வந்து கரெக்டாக காரில் போகிறவனை மட்டும் அடிக்கணும். ஸ்கோப் போட்டு நம்ம ஸ்கோப் போட்டாலே அவன் மண்டையில் தான் உட்காரணும், இல்லை அவன் முதுகில் தான் உட்காரணும், இல்லையா சீட்டு வையாக குத்தணும் அப்படியே அவனை. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்குவாடெல்லாம் அடிச்சுக்கிது. போட இங்கே வந்து இப்படி கையாமையாக அடித்து ஒரு 4 கிலோ ஓசிக்கல அப்படி இப்படின்னு எடுத்துக்கணும். பவர் போட்டு விட்டு நிற்கவே கூடாது மக்களே. டேமேஜ் கொடுத்துட்டு மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். போயிட்டு இது முட்டிகிட்டே நாய் அடிக்க. ஏன்னு கேளுங்களேன், இப்போ நான் இருங்க பின்னாடி இந்தாண்ட எவனும் அடிக்கிற மாதிரியே இருக்கேன். வேணாம் அந்த நாய் ஏஞ்சிருப்பான். இன்னும் கில்லு வரலேன்னு பார்த்தா திடீர்னு ஏஞ்சிட்டான் மக்களே. இந்தாண்ட நம்ம ஆளுக்கு பேக்கப் கொடுப்போம். கத்தி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு ஓடுற மெடிக்கிட்டு போடுற ஒரு பக்கம் ஓட்டு விட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போய் கவரோட நின்றுக்கும். காரை ட்ராப் பண்ணுறதுக்குலாம் அந்த டைம் இல்லை, ஏரில் பார்க்க கொடுத்தா நம்மளுடைய வேலையை. இங்கேருந்து எல்லா இதையும் போட்டு விட்டு க்ளோ மெல்டர் போட்டு விட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுக்கு பேக்கப் கொடுப்போங்க. மாஞ்சிக்கிட்டு அடிக்கணுங்க. போட்டு ஐயோ பவர் போடுறப்போ எக்ஸ்ட்ரா 2-3 கிலோ போட்டுக்கலாம் மக்களே. ஏன்னு கேளுங்களேன், சேஃப்டி முக்கியம் பைக்கிலே அப்படின்ற மாதிரி தான். அது பாதுகாப்பு கவசம் எவனும் நமக்கு தரமாட்டான், நம்மளே தான் நமக்கு போட்டுக்கணும். சூப்பர் மெடிக்கல் போட்டு அதுக்குள்ளே இங்கே எவனாச்சும் ஏறானான்னு பார்ப்போம். இவனுங்க வேறு நம்மளை விட க்ளோ மெல்டர் அதிகமாக வச்சுருக்கணும் போல், தூக்கி கடைசிடணும். ஒரு டவுனு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இருங்க. போட்டு இவனே ஏறி வாங்கடா, இன்னும் வாங்கடா, எங்கடா இவன் மக்களே. இதெல்லாம் அநியாயம் பாருங்கள். நான் வந்து கில்லு எப்படி சொல்கிறது, எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே, பாய்.